கேப்டன் வந்தாரு. டப்பு டுப்புன்னு ஒரு 3 சிக்ஸ் அடிச்சாரு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டாரு. ஆனா, இசான் கிஷனோட ருத்ர தாண்டவம் நிறுத்தவே இல்லங்க. வேற மாரி ஆரம்பிச்சான் அந்த மனுஷன். என்ன அடி பொலன்னு பொளக்குறாரு. நமீபியாவோட பவுலிங் யூனிட்ட சும்மா சுக்குநூறா செதச்சு எறிஞ்சிட்டாருன்னு சொல்லியே ஆகணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட விக்கெட் மிடில் ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேப்டன் எராமஸ் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. இந்தியாவோட ஸ்கோர் 300, 350 இன்னைக்கு போகும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, டப்புன்னு பார்த்தா 209 ரன்னுக்குலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமீபியாவோட பவுலிங் வேற மாரி இருந்ததுன்னு சொல்லி இந்தியாவோட மிடில் ஆர்டர சுக்குநூறா செதச்சு எறிஞ்சிட்டாங்க. ஹார்திக் பாண்டியாவோட அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா 209 ரன் இந்தியா வந்து போக முடிஞ்சுது. ஓகே, இந்தியாவோட பவுலிங், பேட்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? பிளஸ் வருணோட மேஜிக்க தாங்க பிடிக்க முடியாம நமீபியா எப்படி வந்து கண்ட்ரோல் ஆனாங்க? எல்லாமே ஒண்ணு விடாம டீடெயிலா நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா வீடியோ பார்த்தலாம் நண்பர்களே. ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 இந்தியா விளையாடக்கூடிய 2வது மேட்ச். மேட்ச் அமெரிக்காவை தட்டி தூக்கிட்டு வந்தோம். இந்த மேட்ச் நமீபியா கூட. இந்த மேட்ச் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சா ஒரு 300+ லோடிங் அப்படின்னு ஆர்வமா எதிர்பார்த்துக்கிற தருணத்துல கடவுளா பார்த்து அந்த வரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி அவனும். ஏன்னா டாஸ் வின் பண்ண எராமஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்தாரு. பிளஸ் அது அவங்களுக்கு வந்து சாதகமாவே இல்ல, அது அவங்களுக்கு ஒரு பாதகமாவே அமைஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச இசான் கிஷன் உள்ள வந்தாரு. பிளஸ் அவருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்தாரு. ஏன்னா சேட்டன் ஏன் உள்ள இன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்காப்பல அப்படின்னா, நம்மளோட அபிஷேக் சர்மாவுக்கு ப்ராப்ளம், அதாவது வயிற்று வலி பிளஸ் வந்து காய்ச்சல் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மேட்ச் விளையாட மாட்டார். பிளஸ் அடுத்த மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச் விளையாடுறது ரொம்ப சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால 2 மேட்ச் சேட்டனுக்கு வாய்ப்புங்கிறது குடுத்துருக்கு. ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டிங், அதாவது எப்படி வேணுமா விளையாடுப்பா, உனக்கு வந்து ஃப்ரீடமா உனக்கு வந்து பேட்டிங் குடுத்துருக்கோம். 2 மேட்ச் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு போ அப்படிங்கிற மாரி ஃப்ரீடமா வந்து சேட்டன உள்ள இறக்குனாங்க. சேட்டனும் உள்ள இருந்ததுக்கப்புறம் பால் டிஃபென்ஸ் மோட்ல போனாரு. அதுக்கப்புறம் சேட்டனோட வேட்டை வேற மாரி இருந்தது. என்னடா இந்த மனுஷன் இது ஃபார்ம் அவுட்ல இருந்தாப்லயே இப்படி போட்டு பொளக்குறாப்லயே, டப்பு டுப்புன்னு ஒரு 3 சிக்ஸ் 8 பாலுக்குலாம் 3 சிக்ஸ் அடிச்சு 22 ரன் வந்துருச்சு. பிளஸ் அப்படியே எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. சேட்டன் வந்தாலோ இன்னைக்கு 100 அடிக்க போறான்னு எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது, இருந்தாலும் ஒரு எதிர்பாராத ஒரு ஸ்லோ பாலுக்கு தனது விக்கெட்டை விட்டுட்டு குயிக்காவே 2வது ஓவரே வந்து ஃபெவிலியன் திரும்பினாரு. அதுக்கப்புறமும் ரன் வேட்டை, இந்தியாவோட ரன் வேட்டை அதுக்கப்புறம் தாங்க கிறுகிறுன்னு போக ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி வந்து இசான் கிஷன் அண்ட் நம்மளோட திலக் வர்மா 2 பேரும் சேர்ந்தாங்க. பிளஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் செம்மையா இருந்தது. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ப பிரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எஸ்பெஷலி நமீபியா அணி சொல்லி ஆகணும். அதிலும் குறிப்பா வந்து சொல்லணும்னா, இஷான் கிஷனோட அந்த ரன் வேகத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 6ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் இஷான் கிஷன் அந்த மேட்ச்ல அந்த ஒரே ஓவர்ல குடுக்க ஆரம்பிச்சாரு. 20 பாலுக்கு அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஓவருக்குலாம் 86 ரன் குதிச்சு ஒரு வலுவான ஸ்கோர்ல இருந்தாங்க. இந்த ரன் ரேட்ல போணும்னா, இன்னைக்கு 300 ரன் கம்பல்சரி அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இந்தியாவோட ரன் வேகத்த வந்து நமீபியா அணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணாங்க. எஸ்பெஷலி இசான் கிஷனோட விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எராமஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மாவோட விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, எராமஸ் எடுத்தாரு. இப்படி நம்மளோட டாப் ஆர்டர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கேப்டன் எராமஸ் எடுத்ததுக்கப்புறம், மிடில் ஆர்டரோட வந்து பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுன்னே சொல்லணும். சூரியகுமார் யாதவ் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, சடனா வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரன் அவுட் வேட்டை அப்படியே வந்து சடனா குறைய ஆரம்பிச்சது. ஆனா, ஒரு பக்கம் மறுபடியும் ரன் வேட்டைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாரு நம்மளோட ஹார்திக் பாண்டியா. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வந்த வேகத்துக்கு ஒரு அதிரடி காமிக்க ஆரம்பிச்சாரு. 4 பவுண்டரி 4 சிக்ஸ்ன்னு அவரு ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்ல, மறுபடியும் அவரோட விக்கெட்டையும் எராம்ஸ் கிட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, கடைசியில பார்த்தீங்கன்னா, எராம்ஸ் வந்து எல்லாத்தோட விக்கெட்டையும் டோட்டலாவே காலி பண்ண ஆரம்பிச்சாரு. 250, 300 ரன் போகும்னு நெனச்சிட்டு இருக்க நிலையில 209 ரன்னுக்கு நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க நமீபியாவோட பவுலிங் யூனிட். ஸோ ஒரு லெவல்ல சூப்பராவே இருந்தது. பிளஸ் இந்தியாவோட 10 விக்கெட்டும் காலியாக ஆரம்பிச்சது. ஓகே, 210 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை நோக்கி ஆட ஆரம்பிச்ச நமீபியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்திலிருந்து ஒரு அதிரடி ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. என்னையா நமீபியா இப்படி விளையாடுறாய்ங்க, விக்கெட்டே விடாம வெறித்தனமான ஆட்டத்த வெளிப்படுத்துறாய்ங்களே, சீக்கிரமா இவங்க நம்மளுக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு ஃபயரிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்களா அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம தலைவன் உள்ள என்ட்ரி குடுத்தாரு வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்ததுக்கப்புறம், வந்த பாலே விக்கெட்டு, அடுத்த ஓவர்ல விக்கெட்டு அப்படின்ட்டு 2 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து பிளஸ் அவங்களோட பேட்டிங் யூனிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் அப்படின்ட்டு ஆளாளுக்கு அவங்கவங்களோட வந்து விக்கெட்ட எடுத்து ஓவராலா பார்த்தீங்கன்னா
வெறும் 116 ரன்னுக்கே அவங்கள வந்து பொட்டலம் கட்டிட்டாங்க. 116 ரன்னுக்குலாம் பொட்டலம் கட்டுனனால இந்தியா இந்த வேர்ல்டு கப்ல அவங்கள வீழ்த்தி 93 ரன் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி வேற பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த இமாலய வெற்றியோட பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கிடைச்சது இது 2வது வெற்றியாவே இருக்கும் இந்த வேர்ல்டு கப்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சூப்பர் 8 ஷூட்டருக்கு தகுதி பெறதுக்கு இப்பயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% நெருங்கிட்டோம். இனி இருக்கக்கூடிய மேட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாகிஸ்தான் கூட மேட்ச் இருக்கு. நெதர்லாந்து கூட ஒரு மேட்ச் இருக்கு. பிளஸ் பாகிஸ்தானும் அங்க 2 மேட்ச் வந்து ஜெயிச்சு வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். பிளஸ் இந்தியாவும் 2 மேட்ச் ஜெயிச்சு, இந்தியாவுக்கும் இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். கொழும்புல நடக்கப்போது வர ஞாயித்துக்கிழமை இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியா வந்து ஜெயிக்குமா? அதாவது ஜனவரி 15ஆம் தேதி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கப்போது. கொழும்புல நடக்கப்போது. இந்திய நேரப்படி 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது. இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சு சூப்பர் 8 ஷூட்டுக்கு டீமா நம்ம இதில தகுதி பெறுவோமா? இல்ல பாகிஸ்தானி நமக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல குடுப்பாங்களா? அவங்களோட பவுலிங் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னைக்குமே. அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்ட்ரென்த்த பயன்படுத்தி நமக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்களா? அப்படி எல்லாமே வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் சும்மா பார்க்க ஆர்வமா இருப்போம். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ட்ரெய்லர் தான் மச்சி. இனி தான் வந்து மெயின் பிக்சரே இருக்கு. நீ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அணிகளோட மோதி வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம அடுத்ததா விளையாட போற அணி தான் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் லெவல்ல நமக்கு எப்பவுமே ஒரு ஃபைட்டிங்கா இருக்கக்கூடிய அணி. வேர்ல்ட் லெவல்ல பாகிஸ்தான்னு ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா நம்ம விளையாடும்போது தான் அது ஸ்பிரிட் பயங்கரமா இருக்கும். பிளஸ் வந்து வைப் பயங்கரமா இருக்கும். வேற மாரி இருக்கும். அப்படிப்பட்ட அணிக்கு எதிரா நம்ம வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி விளையாட போறோம். பிளஸ் அந்த அணி இதில பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அச்சுறுத்தல் அணியா இருக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கொழும்புல நடக்குது. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின் அட்டாக்கான ஒரு பவுலிங் தான். பிளஸ் பாகிஸ்தான்கிட்டயும் வந்து குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்மகிட்டயும் பார்த்தீங்கன்னா, வருண் இருக்காரு. இதே வருண் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாய்ச்சாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, 2022 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டு இதுலயே வந்து லீக்லயே வந்து வெளியில வந்தாங்க. விராட் கோலி கேப்டன்சில இருக்கும்போது, அந்த பீரியட்ல வருண் சக்கரவர்த்தி பெரிய லெவல்ல எதிர்பார்த்தாரு. பிளஸ் அந்த இடத்துல அவர் வந்து ஃபெயிலியர் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வருண் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல செம்மையா பண்ணாப்ல. ஆனா, அங்க வேர்ல்டு கப்ல ஒண்ணுமே பண்ணல. பிளஸ் அவர் கரியரே முடிஞ்சு போயிரும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, வருண் இப்போ வந்து வேர்ல்ட் நம்பர் 1 பவுலரா இருக்காரு. இவரோட ஸ்பெல்ல எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க பாகிஸ்தான் அணி ஸ்ரீலங்கால அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பிளஸ் இதெல்லாம் தாண்டி இந்தியா இந்த வேர்ல்டு கப்ல சூப்பர் 8 ஷூட்டருக்கு தகுதி பெறுமா? தகுதி பெறாதா? அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூட ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? எல்லாமே மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க. பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனா எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ப்ளஸ் லைக் பண்றதோட பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து ப்ளஸ் இந்த வீடியோ பத்தி, ப்ளஸ் நம்மள பத்தி ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா, இன்னமும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் மறக்காம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.